அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? நட்சத்திரங்களில் அக்னி நட்சத்திரம் எனப்படுவது யாது? அர்ஜுனன் காண்டீபன் ஆனது எப்படி? அக்னி பகவான் காண்டவ வனத்தை எரித்ததன் பின்னணி என்ன தெரியுமா? காண்டவ வனத்தை காத்தது யார்? குளிர்பானங்களை ஏன் தவிர்க்க வேண்டும்? அக்னி பகவானுக்கு என்ன நேர்ந்தது? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அன்புள்ளங்களே வணக்கம். வாழ்க வளமுடன். எனது காணொளிகளின் நிறை குறைகளை கருத்து பெட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது MKV யாதும் ஊரே யாவரும் கேளீர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் என்பது சூரியனின் வெப்ப வீச்சினை குறிப்பதாகும். ஜோதிட சாஸ்திரப்படி நட்சத்திரங்கள் 27 ஆகும். இருப்பினும் அவற்றில் அக்னி நட்சத்திரம் என்று ஒன்று கிடையாது. ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் அக்னியின் சக்தியை கொண்டதாகும். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு தேவதை அக்னி தேவன் ஆவார். அக்னி நட்சத்திரம் என பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் சூரியனின் வெப்பவீழ்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிட வானியல் கணிப்பின்படி ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் சித்திரை மாதம் 21ஆம் தேதியன்று அக்னி நட்சத்திர காலம் தொடக்கமாகவும் வைகாசி மாதம் 14ஆம் தேதி அக்னி நட்சத்திர கால நிவர்த்தி அதாவது முடிவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சூரிய பகவான் தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ராசிகள் 12இல் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கிறார். அப்போது சூரியனின் பூமிக்கு அருகாமையில் அதன் கதிர்கள் நேராகவும் பூமியில் நமது பகுதியில் வீசுவதால் வெப்பத்தின் வீச்சு மிக அதிகமாகும். அதாவது சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் சூரியன் நுழையும் காலத்தை அக்னி நட்சத்திரம் என ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கம் குறிக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரம் முழுவதும் வலம் வரும் காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் உச்சமாக இருக்கும். அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் வரை சூரியனின் சஞ்சாரம் வெப்பம் படிப்படியாக குறையும். பரணி 3ஆம் பாதம் முதல் முன்கத்திரி என்றும் ரோகிணியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை பின்கத்திரி என்றும் கூறுவர். ஜோதிட சாஸ்திரப்படி சித்திரை 21ஆம் தேதி முதல் வைகாசி 14ஆம் தேதி வரை என பொதுவாக 21 நாட்கள் என கணக்கிடப்படுகிறது. இந்த 21 நாட்களும் முதல் 7 நாட்களில் அதாவது பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்திலிருந்து சூரியன் சஞ்சரிக்கும் போது படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். அடுத்த அதாவது மத்திய 7 நாட்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வெப்பத்தின் அளவு மிக கடுமையாக இருக்கும். பிற்பகுதி 7 நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறைந்து இயல்பான நிலைக்கு வரும். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமாகும். உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர்கிறது. அதாவது பூமியின் அச்சு 23½ பாகை சாய்வாக இருப்பதால் இவ்வாறு தோற்றம் ஏற்படுகிறது. இந்த வடக்கு நோக்கிய சூரியனின் பயணத்தில் தை 1ஆம் தேதி தொடங்கி சித்திரை 1ஆம் தேதி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் குறைந்து மிக நெருக்கமாக இருக்கும். எனவே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும்.
இக்காலத்தினை அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் என்று குறிப்பிறார்கள். இந்த அக்னி நட்சத்திரம் உருவான கதை ஒன்று மகாபாரதத்தில் புராண கதையாக விரிக்கப்பட்டுள்ளது. அதனை சுருக்கமாக பார்ப்போம். மகாபாரத காலத்தில் யமுனை ஆற்றின் கரையில் மேற்கில் செழிப்பான காண்டவ வனம் என்ற காடு அடர்ந்து வளர்ந்திருந்தது. அக்காடு இந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகும். அக்காட்டினில் பல அரிய வகை மூலிகைகள் வளர்ந்து சுகமான ரம்மியமான வாசனையை வீசிக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரைக்கு வருபவர்கள் அவ்வாசனையில் மிகவும் கவரப்பட்டு வருவார்கள். காண்டவ வனத்தில் உள்ள மூலிகைச் செடிகள், கொடிகள், மரங்கள் நன்கு செழிப்பாக வளர வேண்டும் என்பதற்காக மழைக்கு அதிபதியான இந்திரன் அடிக்கடி அவ்வனத்தில் மழை பொழிவினை ஏற்படுத்தினார். அழகும் மணமும் நிறைந்த காண்டவ வனத்தினை அடுத்துள்ள யமுனை ஆற்றில் நீராடுவதற்காக கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் வந்தனர். அவர்கள் இருவரும் ஆற்றில் நீராடிவிட்டு கரைக்கு வந்தடைந்தனர். அப்போது அவர்களை நோக்கி வந்த அந்தணர் ஒருவர், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. இக்காண்டவ வனத்தில் எனது பசிப்பிணி தீர்க்கும் மூலிகைகள் உள்ளன. அவற்றை நான் உண்டால் எனது பசிப்பிணி நீங்கிவிடும். எனவே என்னை வனத்திற்குள் அழைத்துச் செல்ல உதவ முடியுமா என கேட்டார். அவ்வந்தனரின் தோற்றத்திலுள்ள வித்தியாசத்தை கண்ட கிருஷ்ண பகவான் வந்திருப்பவர் அக்னி தேவன் என்பதை அறிந்து கொண்டார். அக்னி தேவனிடம் ஏன் இந்த மாறுவேடத்தில் உலவுகிறீர்கள் என கிருஷ்ண பகவான் வினவினார். அக்னி தேவன் விவரங்களை தெரிவித்தார். சுவேதசி என்னும் மன்னனுக்காக மகாமுனி துர்வாச முனிவர் யாகம் ஒன்றை தொடர்ந்து 100 ஆண்டுகள் நடத்தினார். யாகத்திலிட்ட அதிகப்படியான நெய்யை உண்டதால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அஞ்சாகும் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு அதிக நெய் தனக்கு மந்த நோயை ஏற்படுத்திவிட்டது எனவும், அந்நோயை தீர்க்கும் மூலிகைகள் இந்த வனத்தில் உள்ளன. ஆனால் நான் இந்த வனத்திற்குள் செல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் இந்திரன் பெரு மழையை பெய்ய வைத்து விடுகிறான். அதனால் தன்னால் வனத்திற்குள் சென்று மூலிகைகளை உண்ண முடிவதில்லை என கூறி தனது நிலைமையை அறிவித்தார். அப்போது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார். ஏனெனில் காண்டவ வனத்தில் அந்த வனம் இருக்கக்கூடிய இடத்தை அழித்து அவ்விடத்தில் பாண்டவர்களுக்காக இந்திரபிரஸ்தம் என்னும் தலைநகரை கட்ட நினைத்திருந்தனர். அந்நிலையில் எவ்வாறு அப்பெரும் காட்டினை அழிப்பது என வழி தெரியாது திகைத்திருந்தனர். அப்போது அக்னி பகவான் இவ்வாறு கேட்டதே கண்ணனின் சிரிப்பின் பொருளாகும். கிருஷ்ணனின் சிரிப்பின் பொருளை உணர்ந்த அர்ஜுனன், அக்னி தேவரே, நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். ஆனால் நீராட நாங்கள் வந்ததால் ஆயுதங்கள் எதையும் கொண்டு வரவில்லை. எனவே இந்திரன் மழை பொழிந்தால் அதனை தடுக்க அம்பரா தோழியும் அம்புகளும் வில்லும் தேவை என கூறினான். உடனே அக்னி தேவர் மிகவும் சக்தி மிகுந்த காண்டீப வில் மற்றும் அம்புகள் மற்றும் அம்பரா தோழிகளை அர்ஜுனனிடம் வழங்கினார். அப்போது கிருஷ்ண பகவான், அக்னி தேவரே, உமது பசிப்பிணியை தீர்ப்பதற்காக 21 நாட்கள் மட்டும் இக்காட்டிற்குள் நீ பிரவேசிக்கலாம். அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார். அதற்கு சம்மதித்த அக்னிதேவன் காட்டிற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான். இதை கண்ட இந்திரன் மழை பெய்ய காலமேகத்திற்கு உத்தரவிட்டான். கருமேகங்கள் வானில் கூடி மழை பொழிய துவங்கின. அக்காட்டிற்குள் மழைத்துளி விழாதவாறு அர்ஜுனன் அம்புகளால் சரக்கூடு ஒன்றை தனது வில்வித்தை மூலம் கட்டி மழை ஒரு துளி கூட உள்ளே செல்லாதவாறு பார்த்து கொண்டான். அக்னிதேவன் முதல் 7 நாட்கள் வனத்திலுள்ள மூலிகை செடிகளை எரித்தான். அடுத்த 7 நாட்கள் சுற்றியுள்ள அரிய வகை மரங்களை எரித்தான். இறுதியாக 7 நாட்களும் மிதமாக வனத்தினை எரித்து ஏனைய பொருள்களையும் எரித்து அர்ஜுனன் மற்றும் கண்ணனிடம் விடைபெற்று சென்றான். இவ்வாறு
அக்னி தேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் என புராண கதை தெரிவிக்கிறது. அக்னி நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடாதவை. அக்னி நட்சத்திர நாட்களில் மரம், செடி, கொடிகளை விதைக்கவோ வெட்டவோ கூடாது. கிணறு, குளம் தோண்டக்கூடாது. நிலம் மற்றும் வீடுகளின் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளக்கூடாது. வாகனங்களில் நெடுந்தூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது. குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது மற்றும் காது குத்துவது போன்ற விழாக்கள் செய்யக்கூடாது. இக்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்கள்: கோவிலில் இறைவன் மற்றும் இறைவிக்கு அபிஷேக ஆராதனை செய்யலாம். திருமண காரியங்கள் செய்யலாம். என்ற தான தர்மங்களை செய்யலாம். தண்ணீர் பந்தல் அமைப்பது, நீர் மோர் வழங்குவது, நோயாளிகளுக்கு இளநீர் வழங்குவது, ஏழை எளியோருக்கு தயிர் சாதம் வழங்குவது, உடல் ஊனமுற்றோருக்கு காலணி, குடை மற்றும் விசிறி ஆகியவற்றை வழங்குவது, மாரியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பானகம் வழங்குவது போன்ற செயல்களை செய்யலாம். பரணி நட்சத்திரக்குரிய துர்க்கையம்மனையும் ரோகிணி நட்சத்திரக்குரிய பிரம்மதேவரையும் சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்வு செழிக்கும். அக்னி நட்சத்திர நாட்களில் பூஜை அறையில் சூரியனுக்குரிய மாக்கோளத்தை பூஜை பலகையில் போட்டு சூரிய காயத்ரி மந்திரத்தை 21 முறை மனமுருக ஜெபிக்கலாம். தோஷ நிவர்த்திக்கான ஹோமங்கள் செய்யலாம். அக்னி நட்சத்திரம் முருகப்பெருமானிற்குரிய விழாவாகவும் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர கழு திருவிழா கொண்டாடப்படுகிறது. அக்னி நட்சத்திர கடுங்கோடையில் மூலவரான ஞானதண்டாயுதபாணிக்கு கொடுமுடி ஆற்றிலிருந்து பக்தர்களால் தீர்த்தக்காவடி எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. 14 நாட்களும் சிறப்பாக சந்தனாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அக்னி நட்சத்திர மகா அபிஷேகம், சப்த நதி தீர்த்தம் மற்றும் 1008 கலச அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இவ்வாறு முருகப்பெருமானின் திருக்கோயில்களில் அக்னி நட்சத்திர அபிஷேக விழா நடத்தி கொண்டாடப்படுகிறது. அக்னி நட்சத்திர கோடையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள்: வெயிலில் சென்று வந்தவுடன் தாகத்தை தீர்க்க குளிர்ச்சியான நீர் மற்றும் பானங்கள், குளிர் சாதன பெட்டியில் வைத்த நீர் மற்றும் பானங்களை நாமும் நமது குழந்தைகளும் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். வெறுவெதுப்பான மிதமான வெப்பமுள்ள நீரையே அருந்த வேண்டும். வெயிலில் சென்று வந்தவுடன் குளிர்ந்த நீரில் கால் கழுவுவது மற்றும் குளிப்பது போன்றவை கூடாது. நமது குழந்தைகளையும் இவ்வாறே கடைபிடிக்க செய்ய வேண்டும். தளர்வான பருத்தி ஆடைகளையே நாமும் நமது குழந்தைகளும் அணிய வேண்டும். நீர்ச்சத்து மிகுந்த பழங்களான வெள்ளரிக்காய், பூசணி, சுரைக்காய், முட்டைக்கோசு, கத்தரிக்காய், தக்காளி போன்ற காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும். இனிப்பு சோளமும் உட்கொள்ளலாம். பழங்களில் தர்பூசணி, முலாம்பழம், மாம்பழம், வெள்ளரிப்பழம், பலாப்பழம், பப்பாளி பழம் போன்ற பழங்களை அளவோடு உண்ண வேண்டும். மேலும் துளசி, பூண்டு மற்றும் மிளகு சேர்த்துக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள்: அதிக புரதச்சத்துள்ள உணவுகள், அதிக உப்பு, அதிகப்படியான காஃபின் கலந்த பானங்கள், ஆல்கஹால், சாக்லேட்டுகள், மசாலா சேர்த்த, காரம் சேர்த்த, அதிக எண்ணெய் சேர்த்த உணவுகளை அவசியம் நாம் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு அக்னி நட்சத்திர காலங்களில் இறைவன் மற்றும் இறைவிக்குரிய அபிஷேக பொருட்களை கோயில்களுக்கு வழங்கி நீர்மோர், பானகம், விசிறி, குடை, செருப்பு, தயிரன்னம் போன்றவற்றை தானமாக வறியோர்களுக்கு வழங்கி இறை உணர்வு பெற்று காம, குரோத, லோப, மோக, மத மாச்சரியங்களை விழிப்பு நிலையில் இருந்து விடுத்து நாமும் நமது சந்ததிகளும் நல்வாழ்வு வாழ்வோமாக. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.